குஜராத் ஸ்டேட்டில் ஒரு ஏர் கிராஷ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே துயரமான இந்த சம்பவம் உலகையே உலுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் டாக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நடந்த இந்த ஏர் இண்டியா கிராஷில் 242 பேர் ட்ராவல் பண்ணி இருக்காங்க. ரொம்பவே துக்கமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃப்ளைட் கிராஷ் கிட்டத்தட்ட குடியிருப்பு பகுதிகளில் மோதி அந்த இடத்துலையும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். மிக பெரும் ஒரு பதற்றமும் அச்சமும் அங்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நாம் பார்க்கிறோம். ஒரு பெரும் புகை அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நீரை பீச்சி அடித்து நிலையை கட்டுக்குள் கொண்டு வரும் பணிகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏர் இண்டியா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாலே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட்டால் டேக் ஓவர் பண்ணப்பட்டதுலேருந்து 8 இயர்ஸாக ரொம்பவே சூப்பரான ஒரு சேவையை தான் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த நேரத்தில் நடந்த இந்த விஷயம் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னாலுமே இதுதான் உண்மையாக இருக்குது. அதாவது இந்த ஒரு துயர சம்பவம் நடந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த புகையானது படர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ மீட்பு பணிக்குழுவினரும் ரொம்பவே முனைப்போடு செயல்பட்டுட்டு தான் வராங்க. ஸோ இன்னும் எத்தனை பேரை உள்ளேருந்து நம்ம மீட்பு பணிக்குழுவினர் மீட்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்துடலாம். இன்றைக்கி மதியம் 1:30 மணிக்கிட்ட சுமார் 1:30 மணிக்கிட்ட இந்த ஃப்ளைட் அகமதாபாத்லேருந்து கிளம்பியிருக்கு. ஸோ இது AI 171 போயிங் 7878 ட்ரீம் லைனர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃப்ளைட்டோட நேமு. ஸோ இது லண்டனுக்கு கிளம்பியிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 230 பயணிகளையும் அதோட உள்ளே இருக்க பணியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா 12 பேரையும் உள்ளடக்கி மொத்தம் 242 பேரோட இந்த விமானம் கிளம்பியிருக்கு. ஸோ கிளம்பிய விமானம் அதோட ரன்வேல போயிட்டுருக்கும்போது, அதாவது எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட ரன்வேலேருந்து கிளம்பும்போது விமானத்தில் ஏதாவது பழுது இருக்குது, அதாவது இன்ஜின் கோளாறுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சிக்னல் ஒன்று பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட சிக்னல் நேம் மேடே கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேடே கால் அப்படின்னு ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ற சிக்னல் நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். ஸோ அப்படி இந்த விமானம் கிளம்பிய 10வது நிமிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேடே கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேடே கால் ரிசீவ் பண்ணி திரும்ப அடுத்த கால் அவங்களுக்கு பண்ணுறதுக்குள்ள சிக்னல் துண்டிக்கப்பட்டு இந்த ஃப்ளைட்டானது அங்கே பக்கத்தில் இருந்த அந்த குடியிருப்பு பகுதியில் செவரின் மேலே மோதி இருக்கு. ஸோ அந்த ஒரு பில்டிங்கோட செவத்தில் மோதினதன் மூலமாக இது பயங்கரமான ஒரு புகையோட நெருப்போட இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே உருக்கமான ஒரு செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதாவது விழுந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு பகுதி. ஸோ இதுவுமே அடுக்குமாடி கட்டிடம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இங்கே எத்தனை பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கோம் இப்போ இருக்க சூழ்நிலையில். ஸோ இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது 10வது நிமிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடியிருப்பு பகுதியில் மோதி இருக்குன்னு சொல்கிறது இல்லையா, இந்த குடியிருப்பு பகுதி மோகினி குடியிருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இடமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர புகை மூட்டத்தோட கரும் புகை மூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே இந்த புகை விண்ணை முற்ற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் மக்கள்கிட்ட பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஏன்னா குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையும் என்ன அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. அதனால ரொம்பவே ஒரு பெரிய ஒரு பதட்டத்தோடு தான் அந்த இடம் நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த ஃப்ளைட்டில் குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணித்திருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இது கன்ஃபார்மாக அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுவுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு கவலைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு இப்படி ஒரு இழப்பு நம்ம இந்தியாவில் இப்போ நடந்திருக்கு அப்படின்றத நம்ப முடியல அப்படின்னாலும் நம்ம நம்பி தான் ஆகணும். ரொம்பவே ஒரு பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளோ மக்கள் உள்ளே பயணிச்சிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த இடத்துக்கு அவசர ஆலோசனைக்காக கிளம்பி போயிருக்காங்க. ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. நம்ம சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு ஆல்சோ அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பர்சனலி மானிட்டரிங் த சிச்சுவேஷன் அண்ட் டைரக்டட் ஆல் ஏவியேஷன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஏஜென்சிஸ் டு டேக் அ ஸ்விஃப்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆல்சோ வந்து இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம இந்திய நாட்டையே உழுக்கக்கூடிய ரொம்பவே ஒரு துயர சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். இதிலிருந்து இன்னும் நிறைய உயிர்கள் நல்லபடியாக காப்பாற்றப்படணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு வேண்டுகோளாகவும் நான் இங்கே வைக்கிறேன். இந்த ஃப்ளைட்டில் பயணித்தவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும், இவங்களோட நிலவரங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற அப்டேட்டை தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இதோடைய அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.